ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி வந்து நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி வந்து மார்னிங் அப்டேட் பார்த்துட்டு வரோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதில் என்னென்ன 2 டீமாக வந்து பிரிஞ்சிட்ருக்காங்க. சார் வந்து ஈவினிங் டைமே கொஞ்சம் போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பினர். அப்புறம் வந்து இன்னொரு தரப்பினர், இல்லை சார் மார்னிங் அப்டேட் போடுங்க, அது ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே வந்து ஈக்குவல் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சரி, இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு ஒரு ஈவினிங் அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேலையே கிடையாது. இல்லை ரொம்ப குழப்பிக்கிற வேலையே எதுவும் கிடையாது. என்னோடய டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட உங்களுக்கு மார்க்கெட் அப்டேட் பண்ணிட்டு இருந்து பாருங்கள். இது வந்து என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அதில் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் நான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். ஸோ அதனால் என்னோடய ஃபோக்கஸ் எல்லாம் வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கும். மேபி ஒரு சில டைமில் லெவல்ஸ் மட்டும் வந்து இதில் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுவேன். இது என்னுடைய மோட்டிவேஷன் பண்ணுறவங்க, என்னுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் கண்டினியூ இவ்வளோ தூரம் பண்ண முடியாது. இது வந்து லெவல்ஸ் மட்டும் உங்களுக்கு மெயினில் கொடுத்துருவேன். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் வரும், இங்கே வரும் அப்படின்ற ஒரு லெவல் மட்டும் அதில் வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிவிடுவேன். ப்ரைமில் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அதில். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வரல எந்த லெவல் வரலும் போகும், ப்ரைஸ் எங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும், உங்களுக்கு மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்லேருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு இந்த ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்பர் சைடில் வந்து ரெசிஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்பர் சைடு ரெசிஷன்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் பை பண்ண மாட்டாங்க. ஸோ லோயஸ்ட் இருக்கான ஒரு சேலிங்கான ஒரு வியூ தான் பார்ப்பாங்க. ஸோ சேலிங்கான வியூ எந்த மாதிரி வந்திருக்குன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். பேக் டு பேக் ப்ரைஸ் எது லெவலில் வரும், எது வரல லெவல் வரும், 35,000 சைக்காலஜிக்கல் லெவல் வரும், அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இப்போது நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 பார்க்க வரோம். என்ன அப்படின்னா, ரெசிஷன்ஸை கட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா, எவ்ரி ஹையில் ஷார்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து 15,900 வரலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ரெசிஷன்ஸ் பிரேக் அவுட் இப்போது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 15,900 சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இது இமீடியட்டாக கீழே வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. மேபி வந்தால் செல் பண்ணுங்கள். இல்லை புல் பேக்கில் மேலே போய்ட்டுனா இது வந்து ரெசிஷன்ஸாக ஒர்க் ஆகும், அகைன் வந்து ஃபாலிங் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி 50யோடைய சார்ட். இது உங்களுக்கு மார்னிங்கில் கூட அப்டேட் பண்ணி பாருங்கள். ரெசிஷன் ஜோன் எங்கே எவ்ரி நீங்கள் புல் பேக்கில் வந்து சேலிங் பண்ணுங்கள். இதெல்லாம் ரெசிஷன் சரி எங்கேயும் கனெக்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு மார்னிங் அப்டேட் பாருங்கள், உங்களுக்கு புரியாது. இங்கேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிஷன் ஜோன் கனெக்ட் ஆகிடும். இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம். நீங்கள் 50 minutesல கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் ரெசிஷன்ஸ், எல்லாமே ரெசிஷன்ஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? அதாவது ஸ்ட்ராங்கான பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 16,100க்கு அப்போ தான் உங்களுக்கு பையிங்கான சினாரியோ இருக்குது. அது வரலும் பையிங்கான சினாரியோ கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் உங்களுக்கு புல் பேக் வந்து திரும்ப வந்து ஷார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 16,000 இந்த 16,150 இந்த ரேஞ்செலாம் வந்து திரும்பவும் ஃபால் ஆகும். நாளைக்கு மேபி எக்ஸ்பைரி அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை எக்ஸ்பைரி உங்களுக்கு 15,900 கிட்ட ஓப்பன் ஆகிடுச்சுன்னா சும்மா இருந்துருங்க. என் டைம் டீக் ஆகிட்டு திரும்ப வந்து மேலே ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரிகவர் ஆகும், திரும்ப வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு மேலே அப்பர் சைடில் என்ன ப்ரைஸ் கிடச்சிச்சின்னா இங்கேருந்து ஷார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு சேஃபான ப்ரைஸில் கிடைக்கும். அங்கேருந்து ஷார்ட் பண்ணலாம். இங்கே இமீடியட் ஷார்ட் பண்ணிங்கன்னா கம்மியான பாயிண்ட் இருக்கும். கொஞ்சம் புல் பேக்கில் ஷார்ட் பண்ணிங்கன்னா என்ன சொல்ல, உங்களுக்கு சேஃபான ப்ரைஸ் கிடைக்கும். ஏன் நான் இந்த வியூ ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், என்ன மாதிரி ஓப்பன் ஆகும் எதுவும் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணலான்ற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லுது, கண்ணை மூடிட்டு ஏதோ பண்ணுறதை விட நமக்கு இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் கிடைச்சா இந்த மாதிரி நம்ம சேல் பண்ணலாமா, பை பண்ணலாமான்ற விஷயம் வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். மேக்ஸிமம் லைக்ஸ் நான் எதிர்பார்க்க. நிறைய பேர் வந்து நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ண மறந்துட்டுவங்க. தயவு செஞ்சு லைக் எதுவும் காசு பணம் எதுவும் கிடையாது இல்லைங்க, ஒரு மோட்டிவேஷனாக இல்லைங்களா. எவ்வளோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, யூடியூப் வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறது, இந்த 3-4 வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. நம்ம க்ரோத்திங் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ரியாலிட்டி பற்றி பேசுகிறதுனா வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. நான் ஸ்ட்ராட்டஜியோ இது ட்ரிக்ஸோ, நான் ஒரு டெய்லி ப்ராஃபிட் ஸ்க்ரீன் நான் இவ்வளோ சம்பாரிச்சேன் நான் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை போட்டிருந்தேன்னாவோ நம்ம வேறு லெவலில் போயிருக்கலாம். அப்படி கிடையாது. நீங்கள் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்க்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ப்ராஃபிட் ஸ்க்ரீன் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. உங்களுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீனே சொல்ல வரேன் நான். மற்றவங்களுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீன் பார்க்குறீங்களோ இல்லையா, அது உங்களுடைய பர்சனல் விஷயம். உங்களுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீனே தயவு செஞ்சு பார்க்காதீங்க.
ஓகேங்களா? நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போட்டிங்களோ, டார்கெட் எவ்வளோ போட்டிங்களோ அந்த இடத்துல வந்தோன்னே கட் பண்ணிவிட்டு பொசிஷன் கட் பண்ணுற வேலையை பாருங்கள், வெளியே வாங்க. அதுக்கு எமோஷனல் ஆகாதீங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து மேலே ப்ளஸ் போகும், மைனஸில் வரும், அமௌண்ட்டு ப்ளஸில் போகும், மைனஸில் வரும், ஐயோ கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து உங்களை மனசை வந்து பாதிச்சுட்டே தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்கள் பார்க்க என்ன ஆகுனா, ஒன்று தேவையில்லாத இடத்துல கட் பண்ணிக்கோங்க, தேவையில்லாத இடத்துல என்ட்ரி ஆகிடுவீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் ஆகும். அப்புறம் எமோஷனல் ட்ரேட், ஒரு நாளைக்கு 4 ட்ரேட் 5 ட்ரேட் 10 ட்ரேட்லாம் கூட பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் நான் சேலிங்கான வெயிட் பண்ணி வாங்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? ஸோ இதுக்கு கீழே வந்தால் சேல் எடுக்கிறேன்றீங்க, ரைட், ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? எதுவும் பண்ண முடியாது. சார் மார்க்கெட் மேலே போகுது, நான் பை பண்ணிட்டு போகலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் மேலே போகுது, நான் பை பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சார் சும்மா தானே போகுது சார், நான் பை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. போட்டு விடுங்க. ஏன் பை பண்ண மார்க்கெட்லாம் சார் க்ரீன் ஆகுது, எல்லாமே நல்லா பாசிட்டிவ் நியூஸ் வந்துடுச்சேன் சார், நான் வந்து பை பண்ணலான்னு இருக்கிறேன். பரவாயில்ல, நாளைக்கு ட்ரேட் பண்ணாமல் இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ப்ரைஸு, நம்மளுடைய ப்ரைஸு எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல வெயிட் பண்ணி தான் ஆகணும். சார் அதுக்குள்ளே அவ்வளோ தூரம் போகும் தெரியுது இல்லைங்களா, நான் அங்கேருந்து பை பண்ணிட்டு போகிறேன். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், வேணான்னு சொல்லவில்லை, ஒரு அனுபவம் ஆகட்டும். கொஞ்சம் காசு சம்பாரிச்சிங்க, சின்ன சின்ன அமௌண்ட்டு சம்பாதிங்க. அட்லீஸ்ட் உங்களை நீங்கள் லாஸ் ஆகாமல் இருக்கிற அளவுக்காவது நீங்கள் ஒரு உங்களுடைய லாஸை ஸ்டாப் லாஸ் தடுத்து நிறுத்துகிற அளவுக்காவது நீங்கள் கெப்பாசிட்டி இருந்தீங்கன்னா பரவாயில்ல. நான் ரிவர்ஸ் ட்ரேட் எடுங்க வேணான்னு சொல்ல வரல. ஏன்னா ரிவர்ஸ் ட்ரேடில் எடுக்கிறது வந்து எவ்வளோ ரிஸ்க், ஒன்றுமே இல்லை போகிற மாதிரி இது. சரி, நான் என்ன சொல்கிறேன், இதில் பண்ணுறவங்க இருக்காங்க, இதில் பை அண்ட் செல் பண்ணுவங்க இருக்காங்க. ஆனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ட்ரேட் ஆகும் இல்லைங்களா? சார் நம்ம இது சேஃபர் ஜோனில் இருந்துருமே. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி 50யோட கண்டிஷன் இது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போது வேறு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மாறுபடுது. என்ன சார் மாறுபடுது பேங்க் நிஃப்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிட்டு ரீடெஸ்ட்காக கீழே வருது. ஓகேங்களா? அதாவது இது நல்லா பண்ணிங்க, இது வந்து நல்லா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அப் ட்ரெண்டில் வந்து இது வந்து புல் பேக்காக வருது. நிஃப்டியோட சார்ட்டும் இதுவும் கம்பேர் பண்ணிங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்றவங்கள. ஸோ இது வந்து ட்ரெண்டு போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து புல் பேக்காக கீழே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ புல் பேக்காக கீழே வர சொல்ல எந்த லெவல் நம்ம வரும் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா 34,600 சாரி 34,600 வரலும் ப்ரைஸ் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் சப்போர்ட் எடுக்கிறது பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 34,600 சப்போர்ட் எடுக்குமா, உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த லெவல் அப்படியே உங்களுக்கு கண்டினியூஷன் பண்ணுறேன். நீங்கள் 10 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸை இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 34,600. இதில் நம்ம செல்லிங் பைக்கான வியூ பார்க்கலாம் அப்படின்னா, எஸ் எப்போனா இந்த ஜோன் பேஸ் லாஸ்ட்டில் பேஸ் க்ரியேட் பண்ணிக்கலீங்களா? ஸோ இந்த பேஸ் கட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து 34,600 ஈஸியாக நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ஜோன் ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்க பாருங்கள், இதுலேருந்து கட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா 34,600. இந்த பேஸ் கட் ஆகிட்டு மேலே போச்சுன்னா பை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இந்த லெவல் கட் ஆகிடுச்சிங்க, இப்போ வந்து என்னவா ஒர்க் ஆகும், ரேஷன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ ரேஷன்ஸ் ஆகும்னா ரேஷன்ஸ்லேருந்து ஃபாலோ ஆகலாம் வெயிட் பண்ணுங்கள். சிம்பிள், வேறு அது பெரிய எந்த விஷயம் கிடையாது. இல்லை அப்பர் ஜோன் கட் ஆச்சுன்னா, இந்த ரேஞ்ச் பேஸில் கட் ஆச்சுன்னா பை பண்ணாதீங்க, போட்டுவிடுங்க. அங்கேருந்து ஒரு 150-200 பாயிண்ட்ஸ் அப்பும் இருக்கும், இட்ஸ் ஓகே, லிவ் இட். அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனால் செல் பண்ணுங்கள். ஒன்று இங்கேருந்து செல் பண்ணுங்கள், இல்லை இந்த பேஸ் கட் ஆச்சுன்னா கீழே செல் பண்ணுங்கள். ஏன்னா 34,600 வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும், அதுலேருந்து அந்த ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் இங்கேருந்து இருக்குது. இந்த 200 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேட்ச் பண்ணலாம். அதாவது இந்த ஜோன்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, கேப் டவுனோ கேப் அப் ஆகிடுச்சுன்னா சேம் சினாரியோ தான். கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 34,600க்கு ஒரு பேஸ் கன்சாலிடேஷன் அமைட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகுதா இல்லை பிரேக் அவுட் ஆகுதா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த இடத்துல. ஆனால் கேப் அப் ஆகிடுச்சுன்னா வெயிட் ஃபார் செல்லிங். 35,000க்கு கிட்டக்கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அகைன் வெயிட் ஃபார் செல்லிங். சார் மேலே போயிடுச்சு, கட் ஆகிட்டு மேலே போயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். மேலே போய்ட்டு வெயிட் பண்ணி அங்கேருந்து ட்ரெண்ட் லைன் இது இங்கே கனெக்ட் ஆகுது பாருங்கள். இந்த லைன் அகைன் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அவசரப்பட்டு டக்குன்னு பை பண்ணிடாதீங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் மார்னிங் அப்டேட் நம்ம போட ட்ரை பண்ணுறோம். லைக்ஸ் கொஞ்சம் இன்றைக்கி லைக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆக்சுவலாக 180 190 டச் பண்ணுது. ஆனால் திரும்ப வந்து 110 110 இன்னும் லைக்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஓகே, அப்புறம் இந்த டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலுங்களா, அதாவது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸுங்க இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்காங்கன்னு சொன்னீங்களா.
இதில் வந்து சார் நாங்களாம் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை லைவ் மார்க்கெட்டில் பார்க்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். என்ன செய்யணுன்னா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கீழே 4 லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன். ஓகே, உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதுன்னு பாருங்கள். இது ஃப்ரீயாக 4 இதில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இன்னும் ஒரு பைசா கொடுக்க வேண்டியது கிடையாது. இதில் நீங்கள் அப்படியே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுங்கள், போதும், அவ்வளோதான். இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் லைவ் மார்க்கெட்டில் பார்க்க முடியும், வேறு எதுவும் கிடைக்காதா சார் அப்படின்னா, எஸ் ஃப்ரெண்ட்ஸ். மந்த்து எண்டில், அதாவது நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க இல்லையா, அதாவது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸோடைய டவுட்ஸாக இருக்கலாம். அப்புறம் வந்து நிறைய பேர் நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், பழைய 3-4 வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸாக இருக்கலாம். அவங்களோட டவுட்ஸ் மொத்தமாக அதிகமான நபர் யார் கேட்குறாங்களோ அந்த டைட்டிலில் வந்து ஒரு வெபினார் மந்த் எண்டில் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்களுக்காக நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த வெபினாரில் நீங்களும் கலந்துக்கலாம். ஓகே, 2 பெனிஃபிட் இருக்கும். விருப்பம் இருந்தால் இந்த மாதத்துக்கு உள்ள ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணிக்கணும், ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் கரெக்டாக 7 days இருக்குது, அவ்வளோதான். இந்த வீக்கில் மேக்ஸிமம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த வீக்கில் ஓப்பன் பண்ணி முடிச்சிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் பண்ணால் அப்படியே ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இன்னும் 2 days, இன்றைக்கில் நாளைக்குள்ளே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு எனக்கு ஒரு ட்ரேட் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப் மூலிமா சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இந்த வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் எப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்கள்கிட்ட வெபினார் கற்றுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வெபினார் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு எண்ட்லேயும் வரும், ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். சார், இந்த வெபினாரில் டைரெக்டாக எடுத்தால் நல்லாயிருக்குமா, ஆன்லைனில் எடுத்தால் நல்லாயிருக்குமா? டைரெக்டாக எடுத்தால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். டைரெக்டாக எல்லாருடைய மைண்ட் செட் என்னென்னா, நேரில் பார்த்தோம்னா டவுட் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. நான் அதெல்லாம் பார்த்துட்டேன். 2010, 2011, 2012 நேரில் பாம்பேக்கு எத்தனை டைம் போயிருக்கேன் பார்த்தீங்களா? அப்போ ஒன்றும் நோ யூஸ். அங்கே கேள்வி கேட்கணுன்னு தோணாது உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஆன்லைனில் என்னென்னா உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பேக் சப்போர்ட் எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளது கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் ரன் ஆகும். நீங்கள் எப்போ வேணாலும் டவுட் கேட்கலாம். நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸ் இன்றைக்கி முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ராத்திரி 10 மணிக்கு கேளுங்க, காத்தால 8 மணிக்கு கேளுங்க, பகலில் எப்போ வேணாலும் கேளுங்க, லைவ் மார்க்கெட்டில் கேளுங்க, ஆஃப்டர் மார்க்கெட்டில் கேளுங்க, எப்போ வேணாலும் கேட்கலாம். இல்லை டவுட்ஸ்லாம் இப்போ நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அட்டன் பண்ணிங்கன்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் கிளாஸ் நடத்துவாங்க. அந்த 2 மணி நேரத்துலையோ 1 மணி நேரத்துலையோ ஒரு நாள்லேயோ வந்து உங்களுக்கு டவுட்ஸ்லாம் பெருசாக அந்த அளவுக்குலாம் ஒன்று வரப்போகிறது கிடையாது. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த ஒரு நாள் சரியாயிடும். அதை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி உங்களுக்கு 1008 டவுட்ஸ்லாம் வந்து அந்த கேட்குறதுக்காண்டியும் அவங்க உங்கள் கான்டாக்டில் இருக்க மாட்டாங்க. புரிஞ்சிட்டிங்களா? ஸோ உங்கள் விருப்பம் ஏதாச்சும் என்னோடய வியூ ஷேர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ நீங்கள் அது பிரகாரம் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய கிளாஸ் வந்து முற்றிலும் வந்து ஆன்லைன் தான் இருக்கும். செமினாரில் ஆஃப்லைன் கிளாஸ்லாம் கிடையாது. எப்படி டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க பாருங்கள். ஓகே, வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். டவுட்ஸ் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.